குறைஞ்சதான் 10% கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஒழுங்கா தசம்பாம் கொடுக்கிற நீங்களே யோசித்து பாருங்க. வருமானத்துல கணக்கு பண்ணி கரெக்டா தசம்பாம் கொடுக்கிறோமா? தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறீங்களா? 1000 தேங்காய் பறிச்சா 100 தேங்காய் கத்தருக்குரியது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? 5 தேங்காய் கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு ஏப்பம் விட்டுருவோம். ஆண்டவர் அதான் சொல்ல, நீ வஞ்சிக்கிற என்ன, ஏமாற்றுகிறாய் என்ன. 100 மூட்டை அரிசி விளைஞ்சா அதுல 10 மூட்டை யாருக்கு? அதான் தசமபாகம். நம்ம 2 மூட்டை கொடுக்கறதே பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். நான் 2 மூட்டை கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்றா, நீ என்னை ஏமாற்றுகிறாய், நீ வஞ்சகன், நீ என்னை வஞ்சிக்கிறாய், எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? இது நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. 10ல் 1 கர்த்தருக்குரியது. அதுல குறைஞ்சதுன்னா நீங்க கர்த்தரை ஏமாற்றுறீங்கன்னு கர்த்தரே சொல்லுகிறார். என்னை வஞ்சிக்கிறீங்க, என்னை ஏமாற்றுகிறீங்க. தசமபாகத்தை கொடுக்காம கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஏமாற்றுகிறீர்கள். அனனியாவும் சப்பீராலும் எல்லாம் கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை ஏமாற்றி எடுத்ததுனால என்ன, நாங்க விழுந்து செத்தார்கள். விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் கர்த்தரை வஞ்சித்ததுனால விழுந்து செத்தார்கள். அப்போ தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல நம்ம சரியா இல்லை. அதனாலதான் கடன், அதனாலதான் வறுமை, அதனாலதான் பிரச்சனைகள். அதனால தசமபாகம் கர்த்தருக்குரியது.